ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி மிருகசிரிசம், கார்த்திகை, ரோகிணி நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் குலதெய்வத்தை பற்றி பேச போகிறோம். குலதெய்வம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா குலதெய்வத்தோட அணுக்கரம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? குலதெய்வத்தோட அணுக்கரம் இருக்குன்னா பிரச்சனை பெருசாக இருக்காது, கட்டுக்குள்ளே இருக்கும். அதுபோல் நடக்கிற தசாபுத்தி, லக்கணம், ஜாதகம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது குலதெய்வம் தான். ஸோ குடும்பத்தை காக்கிறது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ, சரியா? ஸ்கிப்புன்னா பாருங்கள். இந்த வீடியோவில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, குலதெய்வத்தோட அருள் இருக்கா, குலதெய்வ தோஷம் இருக்கா, சாபம் இருக்கா, அதுபோல் குலதெய்வத்தை எப்படி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம், குலதெய்வம் கோயிலுக்கு எப்படி போகலாம், பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணலாம், இப்படி பலதரப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். சரியா? பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், அப்புறம் ஆத்ம வழிபாடுகள், அப்புறம் வேறு நிறைய சூட்சும வழிபாடுகள், ஆகம முறைப்படி செய்கிறது எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ரிஷபராசிக்கு குலசாமியை பற்றி சில தகவல்களை சொல்கிறேன். குலசாமி வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் சாமி கும்பிடுவீங்க. தினமும் சாமி கும்பிட்ற எண்ணம் வருதுன்னா குலசாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக தினமும் வீட்டில் யாரோ ஒருத்தர் குறிப்பாக பெண் 4 to 5 எந்திரிச்சிருவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு காலையில் உள்ள கடமைகள்லாம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக குழந்தை குட்டிகள் நல்லா படிக்குதுங்க, அது வேலை செய்யுதுங்க, குலசாமி இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்குது. எப்போயோ வரும், காய்ச்சல் மண்டிட்டு வரத்தான் செய்யும், அது வேறு, அது அக்கேஷனில் வருது. மற்றபடி எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. காலையில் எந்திக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலையை பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திக்கிறோம், இப்படி ருட்டீனாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா குலசாமி இருக்குது. அந்த ருட்டீனாக போகிற லைஃப்பில் பெருசாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், நம்ம எண்ணங்கள் பெருசாக ஆகணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்கணும். ஸோ குலசாமி எல்லாத்துக்கும் தான் இருக்கிறாரு. சாதாரணப்பட்ட சாமியானுக்கும் இருக்கிறாரு. ஒரு ஆண்டிக்கும் குலசாமியோட அருள் இருக்குது. ஒரு பெரிய நாட்டை ஆளுகிற அரசனுக்கும் குலசாமியோட அருள் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஓட்டு போடுற மனுஷனுக்கும் குலசாமியோட அருள் இருக்குது. அந்த ஓட்டை வாங்கி முதலமைச்சருக்கும் குலசாமியோட அருள் இருக்குது. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா ஜாதகம் வித்தியாசப்படும். சரியா? ஜாதகம் என்ன, போன கர்மாவில் நம்ம செஞ்சுட்டு வந்ததை இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம். போன பிறவியில் நல்லது செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த பிறவியில் நல்ல பலன்களை அனுபவிப்போம். ஆனால் குலசாமி 2 பேத்துக்குமே துணை இருக்கும். ஓட்டு போடுறவனுக்கும் துணை இருக்கும், அந்த ஓட்டை வாங்கி முதலமைச்சராக இருக்கிறவனுக்கும் துணை இருக்கும். வித்தியாசத்துக்கு சொல்கிறேன். சரியா? குலசாமி அருள் எல்லாத்துக்குமே இருக்கும். சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு குலசாமி இருக்காது, தோஷம் அடைஞ்சிருக்கும், சாபத்தில் இருக்கும். அது யாருக்கு சார் சாபம்? அதை பார்த்துக்கிட்டு ஒன்றா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில பேர் குலசாமி யாருன்னே தெரியாமல் ஏதோ ஒரு சாமியை கும்பிட்டுருப்பாங்க. சரியா? அவர் சொன்னார், இவர் சொன்னார் நினச்சி கும்பிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி தெரியும், எனக்கு எங்கள் குலசாமி கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க குலசாமி பேரை டைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் குலசாமி பேரை சொல்லணும், குலசாமி நினச்சி கும்பிடணும். அதுபோல் மனிதருக்கு 3 விதமான தெய்வங்கள் இருக்குது. இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வம். குலதெய்வம் அப்பா வெளியில் கும்பிட்றது. இஷ்ட தெய்வம் நமக்கு பிடித்தது. காவல் தெய்வம் நம்ம ஊரில் இருக்கும், கிராமத்தில் இருக்கும். ஸோ அந்த 3 தெய்வத்தோட அருளும் இருக்கும். இந்த 3 தெய்வமும் ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணும். எந்த தெய்வம் உதவி பண்ணுதோ இல்லையோ குலசாமி கண்டிப்பாக உதவி பண்ணும். அது அதோட கடமை. சரியா? குலசாமி கண்டிப்பாக செய்யும், அதோட கடமையை கண்டிப்பாக செய்யும். அந்த குலத்துக்கு அந்த குலசாமி இருக்கும். இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் பொதுவாக இருக்கும், அந்த ஊருக்கு பொதுவாக இருக்கும், பலதரப்பட்டவங்களுக்கு பொதுவாக இருக்கும். ஆனால் குலசாமி குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பொதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு குலசாமி, அடுத்து உங்கள் அங்காளி பங்காளி, உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி, அது வழியில் அந்த கிளையில் இருக்கிறவங்களுக்கு அந்த குலசாமி குலதெய்வமாக இருக்கும். மற்ற தெய்வங்கள்லாம் காமனாக இருக்கும். சரியா? வித்தியாசம் இருக்குது, நிறைய சொல்லலாம். நான் அதெல்லாம் நிறைய நீட்டி முழங்கலை, நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். குலசாமி தோஷம் இருக்குது சார், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் துலாம் மூலத்திரிகோண வீடு, அதோட ஆட்சிநாதன் சுக்கிரன் லக்கணத்தில் சம்மந்தப்படக்கூடாது, லக்கணத்தில் இருக்கக்கூடாது, 7, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுபோல் லக்கணத்தை கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு குலசாமியோட தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நீங்கள் ரிஷபத்தில் பிறந்தாலுமே உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் அவர் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கலஸ்தர ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. அதுபோல் லக்கணாதிபதி கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க,
அந்த லக்கணாதிபதி பார்வையிலையோ சேர்ந்து இருந்தார்னா குலசாமியோடைய தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்து அதுக்கு உண்டாக்குவார். அப்படிப்பட்டவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கும் சார், அதை வந்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக இருங்கள், பொறுமை கடலினும் பெறுது. இப்படி சுக்கிரன் 7, 9 லக்கணத்தில் இருந்தார்னா இவங்க தந்தை அல்லது தந்தையோட தந்தை பாட்டன் பூட்டன் எல்லாருமே குலசாமி வழங்குறதை விட்டுருப்பாங்க. அது ரெகுலராக கும்பிட்டுருக்க மாட்டாங்க, அப்படியே இடையில விட்டுருப்பாங்க. சில காலங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. அதுபோக இவங்க வேறு ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது குலதெய்வத்தை மாறி வணங்குறது. இவங்க பூர்வீகம் ஒரு ஊராக இருக்கலாம், ஆனால் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. ஆனால் குலசாமி என்னென்னு தெரியாமல் காலங்களால் மறந்துருப்பாங்க. காலம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து குலசாமி வந்து அருள் புரியாது, தோஷம் அடைஞ்சிருக்கும். 2, 3, 4 தலைமுறைக்கு முன்னாடியே குலசாமியை மறந்துருப்பாங்க, குலசாமி வழிபாடை விட்டுருப்பாங்க. தலைமுறையாக அந்த குலசாமி வழிபாடை நிப்பாட்டியிருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அந்த லக்கணத்தை நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் இருக்கிற அமைப்பு வச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இவங்க பரம்பரையில் குலசாமியை வந்து இவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க, சரியாக வழிபாடு பண்ணலை, அதில் அந்த குலசாமி வழிபாடை பரிபூர்ணமாக பண்ணலைன்னு சொல்லிடலாம். அதுபோல் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரியா, பிரச்சனைங்கிறது என்ன, எப்படி சார் பிரச்சனை அப்படி சொன்னோம்னா, வாழ்க்கையில் வந்து சொந்தங்களால் பிரச்சனை இருக்கும், உறவினரால் பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்தால் பிரச்சனை இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் இவங்களால் எடுத்து செய்ய முடியாது. சரியா, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காது. எதனாச்சும் ஒரு திருமண அமைப்புனா திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், திருமண வாய்ப்பு நல்லபடியாக இருக்காது, புத்திர பாய்க்கம் தாமதமாகும். பொதுவாக குலசாமி தான் புத்திர பாய்க்கத்தை கொடுக்குற தெய்வம். குலசாமி ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் குலசாமியுடைய அருள்படி தான் நடக்கும். ஒரு உயிர் வீட்டுக்கு வர்றதுக்கும் ஒரு உயிர் வீட்டு விட்டு போகிறதுக்கும் குலசாமியுடைய கட்டளை வேணும். குலசாமியோட கட்டளை கேட்டு தான் ஒரு உயிரே வந்து ஒரு வீட்டை விட்டு போகும். ஏன்னா குலசாமி அந்த அளவுக்கு பவரானவர். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். வீட்டில் வந்து தொட்டில் சத்தமே கேட்காது, ரொம்ப சங்கடப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து குலசாமி வந்து கூட இருக்காது. இவங்க வந்து குலசாமி தெரியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த தோஷம் இருக்கும். சரியா நேரில். அதுபோக வந்து இவங்க வந்து பொதுவாக மற்றவங்களோட ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம்னா என்னென்ன, ப்ளஸ்ஸிங், பிறருடைய ப்ளஸ்ஸிங் இல்லாமல் இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. சரியா, தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள். இவங்க ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க. ஜோசியர் சொல்வார், ஜாதகம் நல்லா தாங்க இருக்குது, தசாபதி நல்லா இருக்குது, கோச்சார நிலையில் நல்லா இருக்குது, குரு ராசியை பார்க்குறாரு, குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, யோகமெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த யோகமெல்லாம் நடக்காது. ஏன் காரணம்னா குலசாமி வந்து நல்ல நிலைமை இருக்க மாட்டார். இப்போ நம்ம வீடியோவே நிறைய பேர் பார்ப்பாங்க, இவர் எல்லாம் சொல்கிறாரு சார், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா குலசாமியுடைய தோஷம் இருக்கும். சரியா, சுக்கிரன் வந்து நான் சொன்ன இடத்துல இருந்திருப்பார். ஸோ அந்த தோஷம் இருக்கும். அதுபோக குரு கெட்டு போனாலும் குலசாமியோட அருள் இருக்காது. சுக்கிரன் வந்து 7, 9 லக்கணம் சம்மந்தப்பட்டோ லக்கணாபதி சம்மந்தப்பட்டு இருந்தாலும் குலசாமியோட தோஷம் இருக்கும். அதுபோக குரு ஜாதகத்தில் கெட்டு போனாலும் குலசாமியுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்காது. குரு வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. அதுபோக குரு வந்து ராகு கூட சேரக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது. வக்ரம் அடைகிறது கூட ஒரு பரவாயில்ல, அவர் காரகத்தை தான் குறைப்பார். ஆனால் குரு வந்து இந்த ராகு கூடையோ அஸ்தமனம் அடைகிறதோ, சூரியன் கூட சேர்ந்து அஸ்தம் அடைஞ்சோ, குரு நீசம் அடைஞ்சோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் குலசாமி அந்த அளவுக்கு குலசாமியுடைய அருள் இருக்காது. சரியா, குலசாமியோடைய ப்ளஸ்ஸிங் இருக்காது, அருள் இருக்காது. ஸோ குரு முக்கியமானவர் தான். பார்த்தீங்களா, கரெக்டாக வருது பாருங்கள். சுக்கிரன் வந்து தோஷத்தை உண்டாக்குவார், குரு வந்து குலசாமியோட அருளை கொடுப்பார். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 7ஆம் பொருத்தம். ஏன்னா குருவுக்கு வந்து அறிவிக்கப்பட்ட எதிரி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி குரு. குருவும் சுக்கிரனும் வெவ்வேறு தன்மையில் உள்ள கிரகங்கள். சுக்கிரன் பொருளுக்கு உள்ளவர், குரு அருளுக்கு உள்ளவர். ஒரு மனிதனுக்கு அருள் வேண்டும், இறைவனுடைய ஆசி வேண்டும் அப்படின்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஆடம்பரம் வேணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், கோயில் பக்கமே போக மாட்டான், ஆனால் நல்லா இருப்பான், வண்டி வாகனம் காரு இது வச்சு சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு வந்து சுக்கிரன் வளர்த்துருப்பார். சரியா நேர்களே. ஸோ இந்த 2 கிரகங்களுமே வந்து ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு குலசாமியோட அருளை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நேர்களே. அதுபோக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது சூரிய சந்திரர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இயற்கை ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் வந்து பௌர்ணமி யோகத்தில் இருந்தார்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ரிஷப ராசியில் நீங்கள் வந்து சில மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அது மாதத்தை பற்றியும் சொல்லலாம். இது வந்து ஒரு கணக்கு, நிறைய கணக்கு இருக்குது, அதில் ஒரு கணக்கு. அது என்ன கணக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதத்துக்குள்ளே பிறந்தீங்கன்னா குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 6 மாதத்துக்குள்ளே பிறந்தவர்களுக்கு குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சரியா நேர்களே. இவங்க வந்து குலசாமியை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வந்து
ஜனன ஜாதகத்தில் குலசாமியோட தோஷம் இருக்குது, குலசாமியோட அருள் இவங்களுக்கு இல்லைன்னா பல வழிகளை கண்டுபிடிக்கலாம். இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிக்கும். இதுவே சில பேருக்கு போர் அடிக்கும். என்னடா இவன் நடப்ப சொல்ல மாட்டேங்கிறான், நான் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், தொழிலில் பிரச்சனை, கடன் வாங்கியிருக்கிறேன், கடனை அடைக்க முடியல, இவன் குலசாமியா அந்த சாமியான்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன், ஆனால் இது முக்கியமானது. இனிமேல் தான் முக்கியமானதுக்கு நான் வரப்போகிறேன். இப்போ குலசாமி தோஷம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். குலசாமி எனக்கு தெரியணும் சார், குலசாமி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, சில காரியத்தை பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திங்க. அதாவது ரொம்பலாம் 4 மணிக்கெல்லாம் எந்திக்க வேண்டாம். சில பேர் 3 மணிக்கெல்லாம் எந்திம்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. 3 மணிக்கெல்லாம் ஒருத்தரும் எந்திக்க முடியாது. 3 மணிக்கு ராஜாவே தூங்கிடுவார். அந்த காலத்தில் திருடங்க வரதே 3 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா பெரிய பெரிய வீரர்கள், காவல்காரன் எல்லாமே தூங்குகிற நேரம் அந்த சாம நேரம் தான். சரியா? அந்த 3 மணிக்கு தான் தூங்கிடுவாங்க. 3 மணிக்கு யாராக இருந்தாலும் கண் அசைத்திரும். ஸோ 3 மணிக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் எந்திக்க வேண்டாம். 5 மணிக்கு எந்திங்க. சரியா? 5 மணிக்கு, அதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்கு எந்திங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சிட்டு கையை காலை கழுவிட்டு நேராக மாடிக்கு போங்க. மாடிக்கு போய்ட்டு வானத்தை பாருங்கள், கிழக்கு பக்கம். அங்கே விடிவெள்ளி தெரியும். ஆனால் மேகமூட்டம் இல்லாமல் வானம் கிளியராக இருந்துச்சுன்னா விடிவெள்ளி தெரியும். அந்த விடிவெள்ளியை கும்பிடுங்க. விடிவெள்ளி தான் முக்கியம். வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது விடிவெள்ளி தான். சுக்கரனுடைய அனுக்கிரகம். ஏன் சொல்கிறேன்னா, சுக்கரன் தான் தோஷத்தை கொடுப்பாரு. குலதெய்வம் இல்லாமல் இருக்குதுன்னா ஜனன ஜாதகத்தில் அவர் தான் அந்த குலதெய்வ சாபத்தை கொடுப்பாரு. அதுபோல் ரிஷபராசிக்கு ராசிநாதன். அந்த ராசிநாதனை என்ன பண்ணுறீங்கன்னா வணங்குங்க. விடிவெளியை பார்த்து வணங்குங்க. சுக்கர பகவானே, எங்களுக்கு குலசாமி தெரியல, எங்கள் குலசாமியை காட்டு, எங்களுக்கு நல்லது செய்யு அப்படின்னு அந்த விடிவெள்ளியவே குலதெய்வமாக நினச்சி வணங்குங்க. உங்கள் குறைகளை சொல்லுங்கள், கஷ்டத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். இதை தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை செய்யுங்க. சரியா? வெள்ளிக்கிழமை செய்யலாம். பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம், பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம், பூராட நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம். தினமும் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நான் என்றைக்குமே சில பரிகார வழிபாடு சொன்னேன்னா ஈஸியாக தான் சொல்லுவேன். கசக்கி புளிகிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அப்படி செய் இப்படி செய், அதெல்லாம் தேவையில்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இறைவனை வழிபாடு பண்ணலாம். சரியா? எல்லாத்துலேயுமே இலகுன்னு ஒன்று இருக்குது, இலகுவாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. எப்படி சுமூத்தாக வண்டி ஓட்டுற மாதிரி சுமூத்தாக சாமியை கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க, இல்லைன்னா பரணி, பூரம், போராடம் கேலண்டரில் பாருங்கள். கேலண்டரில் இருக்கும். அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் அந்த விடிவெள்ளியை கும்பிட்டிங்கன்னா குலசாமி என்னென்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் குறையிலும் தீரும். அடுத்து என்ன செய்யணும், வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க வச்சு கும்பிடலாம். காமாட்சி அம்மன் விளக்க காலையில் பெண்கள், இதில் பெண்களுடைய பங்கு இருக்குது. பெண்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு குளிக்கும்போது என்ன செய்யணும்னா, குளிக்கிற தண்ணியில் திருமஞ்சனம் போடணும். திருமஞ்சனம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திருமஞ்சனம், மஞ்சள், கல் உப்பு போட்டு குளிங்க. கல் உப்பு போட்டு குளிங்க. குலசாமியை நினச்சி குளிங்க. குலசாமி தெரியுதோ தெரியலையோ குலசாமியை நினச்சி குளிங்க. குளிச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கிட்ட பேசுங்க. ஒரு தீபம் ஏற்றுங்க. சரியா? ஏற்றிட்டு, தாயே மகாலட்சுமியே, என் குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வரணும், குலதெய்வம் எனக்கு தெரியலை, அதை தெரியப்படுத்து, ஏதோ ஒரு ரூபத்தில் தெரியப்படுத்து, அதுக்கு ஒரு அசிரியர் கொடு, ஒரு வாக்கு கொடு அப்படின்னா கண்டிப்பாக குலசாமி உங்களுக்கு ஒரு ரூபத்தில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இன்னொன்று செய்யலாம். நொச்சி இலை இருக்குது பார்த்தீங்களா? நொச்சி இலை இருக்கும், கிடைக்கும். நொச்சி இலைன்னு நம்ம ஊர்லேயும் செடி கொடி இருக்கும், இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம். நொச்சி இலையை வாங்கி பித்தளை பாத்திரத்தில், பித்தளை செம்பில் போட்டு வழிபாடு பண்ணலாம். பித்தளை செம்பு இல்லைன்னா கெண்டியில் நொச்சி இலையை போட்டு பச்சை கற்பூரம், பன்னீரை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, தினந்தோறும் வழிபாடு பண்ணினீங்கன்னா குலசாமி கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் தெரியும். அதுபோல் குலசாமி கனவுல தெரிவார். சரியா? கனவுல குலசாமி தெரியும்னா ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். எனக்கு குலசாமியே தெரியல சார், யாரும் சொல்லலை, எங்கள் அப்பனும் சொல்லலை, அக்கம் பக்கத்துலையும் சொல்லலை, ஊர்லேயும் சொல்லலை, ஒரு வேலும் சொல்லலை, எனக்கு குலசாமி தெரியணும் அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் கனவுல சொல்லலாம். முடிஞ்சால் அந்த மந்திரத்தை நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். 8807457629 நான் அனுப்புகிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் அதை அனுப்புகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். வீடியோவை காதால் கேட்காதீங்க, கண்ணால் பாருங்கள். சில தகவல்கள் அதில் இருக்கும். ஓம் க்ரீம் விசித்திர விரியம் சொப்பன இஷ்ட தர்சியாய நமக, இதை சொல்லணும். சரியா? இது எப்போ சொல்லணும்னா, காலையில் பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த நொச்சியில் வச்சு பூஜை பண்ணுறது, காமாட்சி விளக்கு வச்சு பூஜை பண்ணும்போது இதை சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கனவுல அந்த குலதெய்வம் யாருன்னு தெரியும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கனவு வருது உங்களுக்கு, காட்டில் ஒரு ஆள் காட்டில் வைக்கா வரப்பில் அருவாளை வச்சு நடந்து போயிட்டுருக்கிறாருன்னா கருப்பசாமி தான் உங்கள் குலசாமின்னு தெரியும். கனவுல மயில் தெரியுது, மயில் அங்கிட்டு பறந்துட்டு இருக்கு அப்படின்னா முருகன் தான் உங்கள் குலசாமின்னு அர்த்தம். அதே மாதிரி கனவுல யானை வருது, யானை தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் உங்கள் குலசாமி. அடிக்குவரை தெரியணும், சரியா? இப்படி சில சமிக்கைகள் தெரியும். சமிக்கைகள் தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் குலசாமி. பசுமாடு தெரியுது, காளமாடு தெரியுது, காளமாடு ஓடுது, இல்லைன்னா மாட்டு வண்டி சத்தம் கேட்குது, காளமாடு மாட்டு வண்டி இழுத்துட்டு ஓடுதுன்னா சிவன் தான் உங்கள் குலசாமி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கனவுல வந்து எந்தெந்த காட்சிகள், எந்தெந்த மிருகங்கள் என்னென்ன கனவு கண்டீங்கன்னா இது குலசாமின்னு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய தகவல்களை மிக்ஸ் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், சரியா? இப்போ அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். தேவைப்படுறவங்க எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக குலசாமி வந்து உங்கள் கனவுல தெரிவார் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா. அடுத்து வந்து குலசாமியை வந்து தெரிஞ்சிருச்சு. சில பேர் குலசாமி தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். அவங்க வந்து அதை நம்பிக்கையுடன் வழிபட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து குலசாமியை வந்து வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். சில பேர் வீட்டில் ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, குலசாமியை வந்து பிடிமண் எடுத்துகிட்டு வரணும். குலசாமி கோயிலில் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை மஞ்சள் பையில் போட்டு கொண்டு வந்துட்டு வீட்டில் மஞ்சள் துணியில் கட்டி அதில் சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு வந்து தீபாராதனை பற்றி சூடம் காட்டி குலதெய்வமாக கும்பிடலாம். அதுக்கிட்ட உங்கள் குறைய சொன்னீங்கன்னா குறையெல்லாம் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். இன்னொன்று இருக்குது, குலசாமியை நான் வந்து தெரியாது சார், எனக்கு குலசாமி கனவுலையும் வரலை, அடையாளமும் தெரியலை, திக்கும் தெரியல, திசையும் தெரியல, நான் எப்படி சார் வழிபாடு பண்ணலாம், குலசாமியை நினச்சி யாரை கும்பிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்குது. அதையும் சொல்கிறேன். பாம்பு புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கும். பாம்பு புத்து மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பன்னீரில் நனைங்க, பன்னீரை ஊற்றி நல்லா பிசைங்க, அதில் மஞ்சள் சந்தனம் விபூதி போட்டு பிசைஞ்சு பிள்ளையாரை பிடிச்சிருங்க. நீங்கள் என்ன ராசி? நீங்கள் என்ன ராசி? ரிஷபராசி. லட்சுமி கணபதினு ஒரு விநாயகர் இருக்கிறார், அவரை தான் கும்பிடணும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் லட்சுமி கணபதியை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க, தரேன். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நிறைய நேரம் எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க ரிஷபராசியில். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா லட்சுமி கணபதி அனுப்புவேன். அவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி இந்த விநாயகரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகரை பிடிச்சி அரச இலையில் வைக்கணும். அரச இலை கிடைக்கும், அரச இலையில் வச்சுக்கிட்டு 2 இலை எடுக்கணும். ஒரு இலையில் விநாயகரை வச்சிடணும், அந்த பாம்பு புத்து மண்ணில் செஞ்ச விநாயகரை பிடிச்சி வச்சிடணும். அதுக்கு சந்தன குங்குமம் வச்சிடணும். அடுத்து வந்து இன்னொரு இலையில் நெய் விளக்கு வைக்கணும். நெய் விளக்கு வச்சு அதை குலசாமியாக கும்பிடலாம். அதுதான் உங்கள் குலசாமி. வீட்டில் வச்சு கும்பிடலாம், சரியா? அதுதான் பூஜை இலையிலே இருக்கட்டும். நீங்கள் இந்த அரசு இலையை எடுக்க வேண்டாம், அதை காஞ்சி போச்சுன்னா வேறு இலையை மாற்றிக்கோங்க, சரியா? விளக்கு மாற்றிக்கலாம், நீங்கள் விளக்கு அப்பப்போ தீபத்தை ஏற்றிக்கலாம், நெய் தீபமே ஏற்றலாம், சரியா? எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். நெய் தீபம் ஊற்றுறது வந்து குலசாமிக்கு வந்து அவ்வளோ விருப்பமாக இருக்கும். ஸோ நெய் தீபம் ஏற்றலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி அருள் வேணும்னா அந்த நெய் தீபத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க. அந்த நெய்யில் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரத்தை இத்தினோண்டு எடுத்து நுணுக்கி போட்டுட்டு தீபத்தை போட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும். குலசாமி அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கும், சரியா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா குலசாமி தெரியாதவர்களுக்கு குலசாமி வந்து வீட்டில் வந்து அப்படியே குடியிருக்கும். தெரியாதவர்களுக்கு தான். தெரிந்தவர்கள் வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணலாம், சரியா? உருவ வழிபாடு பண்ணலாம், ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லைனா அந்த பிடிமனை வச்சு வழிபாடு பண்ணலாம். சரி சார், இப்போ வந்து ஜாதக ரீதியாக குலசாமியை கண்டுபிடிக்கலாமா சார்? கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ரிஷபராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் ரிஷபராசியில் வந்து மிதுன லக்கணம் ரிஷபராசி. மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எது? துலாம். துலாம்னா என்ன சாமி வரும் சார் அப்படின்னா பெருமாள், மகாலட்சுமி, தெய்வம், பெண் தெய்வம் உள்ள சாமி வரும், ஒரு சாந்தமான சாமியாக வரும், சரியா? அப்படி ஒரு அமைப்பில் கண்டுபிடிக்கலாம். அதுபோக உங்கள் குலசாமி எந்த இடத்துல இருக்கா அதையும் சொல்லலாம். அது காடு மலைப்பாங்கான இடத்துல இருக்கா, தண்ணி பாங்கான இடத்துல இருக்கா, நிலவழியில் இருக்கா, காற்றடிக்கிற இடத்துல இருக்கா, அதை சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து மேசம் தனுசு சிம்மம் வந்துச்சுன்னா மலைப்பாங்கான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த சாமி வந்து குலசாமி வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ரிஷபராசி, சரியா? ரிஷபராசி சிம்ம லக்கணம். இப்போ உங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து ஒரு தெய்வம் இருக்குது, ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கமே. அப்போனா அந்த தெய்வம் வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து நெருப்பு ராசியாக வந்துச்சுன்னா
அந்த சாமி வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்குது, மலை மேலே இருக்குது, இல்லைன்னா மலை அடிவாரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து நீர் ராசி வருது. நீர் ராசினா விருச்சிகம், கடகம், மீனம் வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து கடலோரத்தில் இருக்குது, ஆத்தோரம் இருக்குது, வாய்க்கா ஓரம் இருக்குது, கடலை தாண்டி இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது இப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா கடலுக்கு எதுக்கு இருக்குது, நீர் சார்ந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லலாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் காற்று ராசி வருது. துலாம், மிதுனம், கும்பம் வருதுன்னா வெட்ட வெளியில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சாமி வந்து வெட்ட வெளியில், சில சாமி பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கும், பீடமாக இருக்கும், வெட்ட வெளியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் இருக்காது, கோபுரம் இருக்காது, பில்டிங் இருக்காது, வெட்ட வெளியில் சாமி கும்பிட்டு போவாங்க, குலசாமி வழிபாடு. அது மாதிரி எதை சொல்லலாம். சரி, உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து மகரம், கன்னி, ரிஷபம் வருது அப்படின்னா உங்கள் சாமி வந்து வயல்வெளியில் இருக்குது. வயல்வெளியில் என்ன, அந்த இடத்த சுற்றி வயக்காடு இருக்கும், வீடு மனை இருக்கும். ஒரு ஜனரஞ்சகமான இடத்துல ஒரு ஊருக்குள்ளே அந்த குலசாமி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது குலசாமி தெரியாதவர்கள் ஜாதகம் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது, ரிலேட்டடாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி குலசாமியோடைய பேரில் நிறைய இருக்குது. முருகனா முருகனுக்கு 1000 பேர் இருக்குது, பெருமாள்னா பெருமாளுக்கு 1000 பேர் இருக்குது, சிவனா சிவனுக்கு 1000 பேர் இருக்குது. இந்த சாமி எதுவும் சொல்ல முடியாது. சிவனுடைய அம்சமே நிறைய இருக்குது, முருகனுடைய அம்சம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இப்படி நிறைய சாமிகள் இருக்குது. இதை வச்சு நம்ம வகைப்படுத்தி சொல்லலாம். அடுத்து வந்து குலசாமி தெரியுது சார், எனக்கு குலசாமியோட அருள் வேணும், நான் என்றைக்கு கும்பிட போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு போகலாம். ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போகலாம், பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போகலாம். அதுபோக நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம். சரியா, உங்கள் குலசாமியோ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரோகிணி, கார்த்திகை, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் போய் குலசாமியை கும்பிட போகலாம். சிவராத்திரி அன்றைக்கி கும்பிட போகலாம். மாதத்தில் வர சிவராத்திரி அன்றைக்கி குலசாமியை தாராளமாக கும்பிட போடலாம். மாசி சிவராத்திரி அன்றைக்கி கும்பிட போகிறது மிகச்சிறப்பு. சரி சார், குலசாமியை கும்பிட போகிறேன், எப்படி போகணும், நான் யார் கூட போகணும் அப்படின்னா மனைவி கூட போகணும், குழந்தைகள் கூட போகணும், அதுபோல் பங்காளிகளை கூட்டு போகணும். சரியா, மனைவி, குழந்தைகள், பங்காளிகள் இவங்க மூலிமா தான் குலசாமியை கும்பிட போகணும். அதில் வந்து பங்காளிகள் செவ்வாயோட அனுக்கிரகம், செவ்வாய் வந்துடுவார். அடுத்து மனைவி சந்திரன். அடுத்து வந்து உங்கள் தகப்பனை கூட்டு போகணும். தகப்பனை கூட்டு போகிறது ரொம்ப முக்கியம். சரியா, தகப்பன் இல்லைன்னா தகப்பன் கூட பிறந்தவங்களை கூட்டு போகணும். ஏன்னா குலசாமியை வந்து தகப்பனை வச்சு தான் வருது. அதனால் தகப்பன் உங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் அப்பா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் போகணும். இப்போ உங்கள் அப்பா இருக்கிறாரு, உங்கள் அப்பா வந்து மகர ராசி, திருவோண நட்சத்திரம்னா அவருக்கு என்றைக்கு அவர் நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு போகக்கூடாது. உங்கள் அப்பா இருந்தாருன்னா உங்கள் அப்பா இதுபடி தான் நீங்கள் நடக்கணும். தாத்தா இருந்தாருன்னா தாத்தா இதுபடி தான் நடக்கணும். ஸோ குலசாமிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த குடிமகன், மூத்த ஆண்மகன், அப்பாவோ தாத்தாவோ பெரியப்பாவோ யாரோ அந்த இதில் யார் மூத்தவரோ அவங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் கோயிலுக்கு போகணும். போகிறது இருந்தால் அவங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரம்லாம் வேணாம் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை அன்றைக்கி போங்க. ஆனால் அது ஆண் தெய்வமாக இருக்கணும். பௌர்ணமி அன்றைக்கி போனீங்கன்னா பெண் தெய்வமாக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு தெய்வமாக தான் இருக்கும். ஒன்று ஆண் தெய்வமாக இருக்கும், இல்லைன்னா பெண் தெய்வமாக இருக்கும், இல்லைன்னா 2 தெய்வம் சேர்ந்து இருக்கும். 2 தெய்வம் சேர்ந்து குலசாமியாக இருக்குதுன்னா நீங்கள் என்றைக்கு வேணாலும் போகலாம். அமாவாசை அன்றைக்கும் போகலாம், பௌர்ணமி அன்றைக்கும் போகலாம். இப்படி நிறைய இருக்குது, சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து வந்து குலசாமியோட அருள் வீட்டில் இருக்கா சார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். குலசாமியோட அருள் வீட்டில் இருக்கான்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. சரியா, நிறைய வழிமுறைகள் இருக்குது. வீட்டில் வந்து குலசாமியோட அருள் இருக்குன்னா நீங்கள் வீட்டில் பூத்தோண்டை வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கும். செம்பருத்தி பூனா நல்லா செம்பருத்தி பூ பூக்கும். மருதாணி இலைகள் நல்லபடியாக வரும். துளசி செடி நல்லா பூக்கும். ஓமவல்லி செடி நல்லா பூக்கும். நீங்கள் எந்த செடி கொடி வச்சுருக்கீங்களோ அது செடி கொடியில் இலைதலைகள் நல்லபடியாக இருக்கும். வீட்டில் வந்து பசுமாடு சங்கல்பம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு வரும், சாணம் போடும், ஓமியம் இருக்கும். அதுமாதிரி பசுமாடு அடிக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கும், செவரோரம் வந்து நிற்கும். அதுபோக வந்து பறவைகள் மரத்தில் வந்து உட்காரும். உங்கள் வீட்டில் பறவைகள் இருந்துச்சுன்னா பறவைகளோட சத்தம் அடிக்கவரை கேட்கும். பறவைகள் பாஷைகள் பேசும். அந்த பாஷை நமக்கு தெரியாது. அந்த பறவைகள் பேசும். அந்த பறவைகள் பேசுகிற பேசு வந்து ஒரு சங்கீதம். சரியா, அந்த சங்கீத ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும். கீச் 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 கீச்சுன்னு பறவைகள், மைனா, கிளி, குயில், குருவிகள் இதெல்லாம் வந்து ஒரு சத்தம் விடும். அந்த சத்தம் வந்து நமக்கு ரம்மியமாக இருக்கும். அதுவும் அதிகாலையில் 6 to 7 அந்த பறவைகள் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக குலசாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் சின்ன சின்ன குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வீட்டில் நடமாட்டம் இருக்கணும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போச்சு, வீட்டில் ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா குலசாமி இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோல் கன்னிப்பெண்கள், வீட்டில் இருக்கிற கன்னிப்பெண்கள், திருமணமாத கன்னிப்பெண்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, கன்னிப்பெண்கள் வந்து அவங்க காலேஜில் படித்தாலும் சரி, ஸ்கூலில் படித்தாலும் சரி கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு காரியம் கரெக்டாக நடக்கும். பீரியட்ஸ் வந்து கரெக்டாக போகும். கரெக்டாக பீரியட்ஸ் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். பீரியட்ஸ் வந்து பெண்களுக்கு கரெக்டாக போகணும். சரியா, அந்த தீட்டுன்னு சொல்கிறாங்களே, தீட்டு வந்து கரெக்டாக போயிட்டு மாதம் கரெக்டாக போச்சுன்னா அங்கே வந்து ஒரு நல்ல சக்தி இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, அதுபோக வந்து உங்கள் வீட்டில் வந்து
ஒரு நறுமணம் இருக்கும், ஒரு ஒரு பக்தி மனம் இருக்கும். வீட்டுக்கு வந்து பிரசாதம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு கோயிலுக்கு போனவங்க, திருப்பதிக்கு போனால் திருப்பதி லட்டு, பழனிக்கு போனால் பழனி பஞ்சாமிர்தம், பழனி விபூதி, திருச்செந்தூருக்கு போனால் திருச்செந்தூர் வந்து சில்லு கருப்பட்டி, இப்படி யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா தெரிந்தவர்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குலசாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த தெய்வ சங்கல்பம் வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக நீங்கள் அடிக்குதற்கு கோயிலுக்கு போனீங்கன்னா குலசாமி உங்கள் கூட இருக்கும். எல்லாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க, சில பேர் தான் அடிக்குதற்கு கோயிலுக்கு போவாங்க. சரியா? கோயிலுக்கு போகிறீங்கன்னா குலசாமி இருக்குது. குலசாமி வீட்டில் இருக்கா சார்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளி செவ்வாய் இரவு 8 to 9 அந்த வெள்ளி ஓரை அல்லது செவ்வாய் ஓரையில் என்ன பண்ணுறீங்கன்னா, பித்தளை பாத்திரம், பித்தளை செம்பு, ஒரு சின்ன செம்பு, ஒரு 100 ml பிடிக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். பித்தளை இல்லைன்னா தாமிரம் அல்லது வெண்கலம், ஒரு செம்பில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதில் நான் சொல்ல பொருட்கள்லாம் போடுங்க. துளசி இலை போடுங்க, வில்வ இலை போடுங்க, வன்னி மரத்து இலை போடுங்க, வேப்ப இலை போடுங்க, கருவேப்பிலை இலை போடுங்க, 5 இலை போடுங்க. அது போக பூக்கள் எதில் போடுங்க, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, எந்த பூக்கள்னாலும் போடலாம். நான் ஒரு 7 8 சொல்லியிருக்கிறேன், இதில் எது சாத்தியப்படுதோ அதை போடுங்க. சரியா? வீட்டில் கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்கும், வேப்பிலை இருக்கும், இது ரெண்டையும் போடுங்க. கருவேப்பிலை முருகப்பெருமானுக்கு, வேப்பிலை வந்து சக்திக்கு. வில்வ இலை கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா வன்னிமர இலை, அது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் கிடைக்காது. இல்லைன்னா கருவேப்பிலை, வேப்பிலை, மல்லிகைப்பூ போடுங்க, இல்லைன்னா ரோஜா இதில் போடுங்க, போதும். கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்க, விபூதி போடுங்க, மஞ்சள் போடுங்க. அந்த தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு பன்னீரை கொஞ்சம் 2 சொட்டு ஊற்றிடுங்க. வீட்டில் எப்போயுமே பச்சை கற்பூரமும் பன்னீரும் இருக்கணும். சரியா? அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை ஊற்றிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணியில் போட்டுருங்க, மிதக்கும். அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குலசாமி உங்களுக்கு நல்லா தெரியும், குலசாமியோடைய நாமத்தை சொல்லுங்கள், குலசாமியோட பேரை சொல்லுங்கள். குலசாமி வந்து உங்கள் குலசாமி வந்து முருகப்பெருமான் வச்சுக்கோங்கன்னா முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகா போற்றி, சுவாமிநாத கடவுளை போற்றி, தண்டான பணியை கடையை போற்றி, ஆறுபடம் திருமுருகா போற்றி, சாமிநாத கடவுளை போற்றி, தண்டான பணியை போற்றி, திருச்செந்தூர் முருகா போற்றி, தென்பகண்டத்து முருகா போற்றி, திருத்தணி முருகா போற்றி, பழமொழிச்சோலை முருகா போற்றி, சிறுவாபுரி முருகா போற்றி, பாலசுப்ரமணிய கடவுளை போற்றி, மருதமலை ஆண்டவரை போற்றி, விராலுமலை முருகா போற்றி, அருணிநாயக கருவா போற்றி, ஆறுபடம் திருமுருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகா போற்றி, சிவசுப்ரமணிய கடவுளை போற்றி, ஜெயந்திநாதனை போற்றி, சேவக்குடையவனை போற்றி, என்குல தெய்வமே போற்றி, வள்ளியூர் முருகா போற்றி, வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே, செந்தில் நெற் செவ்வா என்று திருநீர் அனைவருக்குமே வராதாவினை, உருவா அருவாய் உளதாய் அலதாய் மருவா மலராமணியா ஒளியா கருவா உயிரா கதையா வருவா குருவா உருவா அருவாகுவனே, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலும் நிலைக்கில் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சேவக்குடையவனை, சிவசூன கடவுளை, என்குல தெய்வமே போற்றி முருகா அப்படின்னு நிறையா சொல்லுங்கள். கந்தசேஷ கோஷம் படிங்க, கந்தர் கலிவன்பா படிங்க, திருமுருக ஆற்றுப்படி படிங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உள்ள கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை தான் முருகன். ஒவ்வொரு தாவரத்துலேயும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. கருவேப்பிலையை போட்டு கும்பிட்டிங்கன்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு முருகன் வந்து அப்படியே உட்காருவார். எங்கே இருந்தாலும் அந்த மயில் மேலே வருவார். எங்கே இருந்தாலும் நான் நினைக்கும் போது என் எதிரே வந்து நிற்பதென்ன, தனியாண்மை கொண்ட நெடுவேல். அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார், தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இருக்கிற தெய்வத்திலேயே ஒரு ஆண்மையான தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான். அதுக்காக மற்ற தெய்வத்தை நான் குறை சொல்லலை. தனி ஆண்மை கொண்ட நெடுவேல், அவருக்குன்னு ஒரு தனி பவர், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி, அவர் ஒரு ரெஜிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி, தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். சரியா? ஏன்னா ஒரு ஆணுக்கு பிறந்தவர், ஒரு ஆண் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர், சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணியன், முருகப்பெருமான். அந்த தனியாண்மை கொண்ட நெடுவேல் அப்படியே வந்து நிற்பார், உங்கள் குடும்பத்தில் நிற்பார். அதை எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, அந்த செம்பில் இருக்கிற எலுமிச்சம்பழம் வந்து அப்படியே ஆடும், ஷேக்கிங் ஆகும். அப்படி ஷேக்கிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் அங்கே வருது, அந்த செம்பில் வந்து உட்காந்துருக்கு, அந்த செம்பு மூலிமா அதில் நிற்கிது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து செய்யலாம், கண்ணாலும் பார்க்கலாம், செய்யலாம். சில நேரம் நம்ம கண்ணை மறந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது அதுவாக நடக்கும், தெரியாது. சில விஷயங்களை வந்து நம்ம உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. சரியா நேர்களே? ஸோ தெய்வ சங்கல்பம், திருக்கூடல் எல்லாம் உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. அதையும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக இறைவனோட அருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? ஸோ குலசாமியை வந்து நீங்கள் வீட்டில் இப்படியே கொண்டு வந்து வைக்கலாம். குலசாமி உங்கள் வீட்டிலே வந்து இருக்கும். இந்த வழிபாடு பண்ணுங்கள், இதை செய்யுங்க. இப்படி நிறைய செஞ்சுட்டு போகலாம், நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குது. போர் அடிக்கும் உங்களுக்கு, என்னடா சொல்லிகிட்டே இருக்கிறாரு, கிருபானந்த வரைகிற மாதிரி பேசுகிறாரு அப்படிம்பீங்க. ராசி பலன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வழிபாடு தாங்க முக்கியம். வழிபாடு, செயல்பாடு, பரிகாரம், சின்ன சின்ன பரிகாரம், சின்ன சின்ன செயல்பாடு, அதில் ஒரு வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். மனம் நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், படுத்த நல்லா தூக்கம் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? வில்லங்கமே இருக்காது, வேலை பார்க்குற இடத்துல எந்த வில்லங்கமும் இருக்காது. அப்படியே வில்லங்கம் வந்தாலும் அது வேறு ரூபத்தில் போயிடும், டைலூட் ஆயிரும்.
அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ குலசாமி கோயிலுக்கு போகிறீங்க. குலசாமி கோயிலில் போய் நான் சொன்ன மாதிரி பங்காளி, மனைவி, குழந்தை குட்டியோட போகிறீங்க. அங்கே சக்கரை பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கல் வைக்க முடியலன்னா, சார் என்னால் வைக்க முடியல சார், அந்த அளவுக்கு நான் பாத்திரம் பண்ண எடுத்துகிட்டு போகல, பொருள் வாங்கிட்டு போகலன்னா சாமிக்கு வஸ்திரம் வாங்கி போடுங்க. வஸ்திரம் பண்ணால் துணி வாங்கி கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா நாட்டு சக்கரை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா தூள் சக்கரை வாங்கிட்டு போங்க. குலசாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரீங்கள பிரகாரம், அந்த காம்பவுண்ட் வால் ஓரம் அப்படியே அந்த நாட்டு சக்கரையை போட்டு வந்துடுங்க, இல்லைன்னா தூள் சக்கரையை போட்டு வந்துடுங்க. அந்த குலசாமி கோயிலில் உள்ள காம்பவுண்ட் வாழ உள்ள எறும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தீவனமாக அந்த இனிப்பை போட்டிங்கன்னா குலசாமிக்கு வந்து அது வந்து ஒரு நெய்வேத்தியம் ஆயிரும். சரியா? நெய்வேத்தியங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் போடலாம். சரியா? குலசாமி கோயில் சுவரை ஒட்டி அதை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா, சர்க்கரையை போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. ஜீனி போடக்கூடாது, சர்க்கரை தான் போடணும். தூள் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை. சரியா? இது போடலாம். அதுபோக வந்து குலசாமி கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வரணும். பிரசாதம்னா பொங்கச்சோறு, புளியோதரை இது இல்லை, தயிர் சாதம் இல்லை, விபூதி, மஞ்சள், குங்குமம் இது கொடுப்பாங்க, அந்தந்த கோயிலில் கொடுப்பாங்க. சரியா? அதை வந்து பூசாரி மூலியமாக வாங்கிட்டு வரணும். பூசாரி கையால் வாங்கிட்டு வீட்டில் வந்து வச்சுருக்கணும். எப்போயுமே கோயிலில் வாங்கின குலசாமி கோயிலில் வாங்கின விபூதி, குங்குமம் வீட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் அப்பப்போ எடுத்து பூசிக்கணும். சரியா? இல்லைனா அதை என்ன பண்ணலாம்னா, அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து இது வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, திருநார் போடுற மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டலாம். அதில் போட்டிங்கன்னா மிஸ் ஆயிரும். அப்படியே மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் பூசும் போதெல்லாம் அந்த குலசாமியோடைய அருட்பிரசாதம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சுருக்கமாக செய்கிறது. ஏன்னா எல்லா நேரமும் அதை யூஸ் பண்ண முடியாது. அவர் கோயிலில் கொஞ்சம் தான் கொடுப்பாரு, கொஞ்சம் ஒரு பேப்பரில் கொடுப்பாரு, அதை மடித்து கொண்டு வந்துட்டு அதை இத்துணூண்டு எடுத்து நம்ம திருநீர் மறையில் போட்டலாம். சரியா? போட்டுட்டோம்னா அந்த ஏற்கனவே விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அது கலந்துரும். அதை எடுத்து பூச அந்த குலசாமியோட பிரசாதத்தையே நம்ம பூசுகிறோன்னு அர்த்தம். பிரசாதங்கிறது விபூதி தான், விபூதி, மஞ்சள், குங்குமம் தான். சில பேர் சாப்பிடுறதுன்னு நினைப்பாங்க, அது வந்து நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் கொடுக்குறது வேறு, நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்குறது, படையல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வேறு. அதையும் இன்றைக்கி நடைமுறையில் பிரசாதங்கிறாங்க. அதுவும் பிரசாதம் தான். சரி, அது வந்து சாப்பிட்ற பிரசாதம். இதையும் சாப்பிடலாம். ரைட் நேயர்களே, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில பேர் நினைப்பாங்க இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறான் அப்படிம்பாங்க. நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறல, அறிஞ்சதை சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். அதுபோல் ஜனன ஜாதகம் நிறைய பார்க்குறேன் நான். அதில் சில பேருக்கு தெரிஞ்சு போயிடும். எனக்கு குலசாமி அருள் இருக்கா இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஓகே நேயர்களே, குலசாமி நிறையா இருக்குது. ஆண் தெய்வம், பெண் தெய்வம், காவல் தெய்வம், இப்படிலாம் இருக்குது. சில குலசாமிக்கு வந்து ஆகம பூஜைப்படி தினமும் பூஜை நடக்கும். சில குலசாமிகளுக்கு வந்து பூஜை நடக்காது, அந்த திருவிழா டயத்தில் தான் நடக்கும். சில பேருக்கு வந்து முக்கியமான நாள் தான் நடக்கும். சரியா? அதனால தான் அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நான் போக சொல்கிறேன். சரியா? அமாவாசை அன்னைக்கு போகிறது வந்து சிவசக்தி சேர்றது, பௌர்ணமிக்கு போகிறது சிவசக்தி பார்த்துக்கிறது. ஸோ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒளி கிரகங்கள் 2 கிரகங்களும் தங்களுக்குள்ள ஒரு இணைப்பை உண்டாக்குற நாள் அன்னைக்கு குலசாமியை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு குலசாமியை பற்றி எதுவும் இருக்கா சார்னா நிறையா இருக்குது. குலசாமியை தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஊரில் போய் கேட்கலாம், உங்கள் பூர்வீகத்தில் போய் கேட்கலாம். அங்கே இருக்க பழைய ஆளுகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா இவரை தான்ப்பா கும்பிட்டாரு, உங்கள் ஊரில் இவங்க தான் கும்பிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுபோல் உங்கள் வீட்டிலே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. முருகன் பேரே இருக்கும். சுப்பிரமணியன், முருகேசன், இப்படி பேர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா முருகன் தான் உங்கள் குலசாமின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்கள் தாத்தா பேர் என்ன பேர்? என் தாத்தா பேர் வீரப்பன், என் சித்தப்பா பேர் சுப்பிரமணியன், எங்கள் இன்னொருத்தர் பேர் வந்து முருகேசன், இன்னொருத்தர் பேர் முத்தையா, இன்னொருத்தர் பேர் வந்து ஒரு முருகன் பேர் வருது. இப்படி முருகன் பேருக்குள்ளேயே மாறி மாறி வருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து குலசாமி தான் வந்து முருகன் தான் குலசாமி. சரியா? இப்படி எடுத்துக்கலாம். உங்கள் தாத்தா பேர் வந்து சுப்பிரமணியன் இருக்கும், வாழ சுப்பிரமணியன் அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து முருகன் தான் குலசாமி. ஸோ உங்கள் குலசாமியை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் குடும்ப பேர்களை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, கருப்பணசாமி, கருப்பசாமி, கருப்பாயி, இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. சரியா? அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தில் கருப்பசாமி தான் குலசாமியாக இருப்பார். ஸோ இப்படி நீங்கள் வந்து வகைப்படுத்திக்கலாம். அதுபோக வந்து குலசாமியை வந்து இப்படி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நடைமுறையில் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா நேயர்களே? ஓகே நேயர்களே, எல்லாம் ஓரளவு சொல்லிட்டேன். நான் குலசாமியை பற்றி ஜாதக ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், அதுபோக வழிபாட்டு வழியாகவும் சொல்லியிருக்கிறேன். சரியா? வழிபாட்டு வழியாகவும் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதுபடி நீங்கள் செய்யலாம். சார் எல்லாம் செய்கிறேன் சார், எனக்கு ஒன்றுமே தெரியலை, குலசாமியே தெரியலை, நீ சொல்கிற மாதிரிலாம் சாமி கும்பிட்றேன், மந்திரம் சொல்கிறேன், கனவுலையும் வரல, சிம்பிள் வச்சு சாமி கும்பிட்றேன், எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. நிற்கதியாக இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே தெரியல சார், சரியா, நான் குலசாமியை பற்றி அறிய விருப்பப்படவும் இல்லை, ஆனால் எனக்கு குலசாமியை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜாதகமும் இல்லை, சில பேருக்கு ஜாதகமும் இருக்காது, சரியா, ராசியும் சரியாக சொல்ல தெரியாது, நிற்கதியாக இருக்கிறேன், பிளைண்டாக இருக்கிறேன், கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
எதுவுமே தெரியாதவங்க வந்து பெருமாளை வந்து குலசாமியை கும்பிடலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு மிருகசிரிசம் கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இறையருள் நிறையட்டும், திருவருள் நிறையட்டும். உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றட்டும். குலதெய்வ தோஷம் கீசம் இருந்தாலும் நான் சொல்கிறபடி நீங்கள் அந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சீங்கன்னா தோஷம் நிவர்த்தி ஆயிரும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.